அனைவருக்கும் வணக்கம். ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு சிறந்த ஓய்வு நாளாகும். ஏனென்றால் இன்றைக்கு வாலிபரின் ஓய்வு நாள். முதலாவது நான் இந்த வாய்ப்புக்காக தேவனை ஸ்துதிக்கிறேன். சபையாருக்கும் நன்றி சொல்கிறேன். எங்கள் தலைப்பு மன ஆரோக்கியம். நான் இன்றைக்கு உங்களுக்கு மோசையை பற்றி பேசப் போகிறேன். மோசையின் வாழ்க்கையில் எந்த விதமான மன அழுத்தங்கள் இருந்தது. அதை அவர் எப்படி சந்தித்தார்? ஒரு வல்லமையான ஊழியக்காரனாக எப்படி மாறினார் என்று பார்ப்போம். முதலாவது அவர் பிறந்த சூழ்நிலை பார்ப்போம். எகிப்து நாட்டில் அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் தாய் தகப்பனுக்கு பிறந்தார். அந்த சமயத்தில் பிறக்கும் ஆண் குழந்தை நைல் நதியில் பொட்டிடணும் என்று கொடுமையான சத்தம் இருந்தது. மோசே அவர் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதை தான் தாயின் மன அழுத்தம் அவரை தாக்கியிருக்கும். பிறந்தது பின்னே 3 மாதம் அவனை ஒழிச்சு வச்சிருந்தாங்க. இந்த 3 மாதம் அந்த குடும்பத்தில் ஒரு மிகவும் பயமான ஒரு சூழ்நிலை. ஒரு பிறந்த பிள்ளைக்கு சிறந்த ஒரு சூழ்நிலை கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க தாய் மோசையை நைல் நதியில் விட்டு தேவன் எகிப்து ராஜகுமாரின் கண்களில் இருக்கும் காண வைத்து அவர் உயிர் தப்பினார். அதுக்கு பின்பு தன் வீட்டிலே வளர தேவன் ஆச்சரியமாக நடத்தினார். தன்னை விட்டு பிரிய போகிற பிள்ளையை அந்த தாய் எப்படி வளர்த்திருப்பாங்க? அவரோட அண்ணன் ஆரோன், அக்கா மிரியாம் விட அதிகமாக மோசையின் தாய் தேவனுடைய சித்தம் அவனுக்கு போதித்து இஸ்ரேல் மக்களே விடுதலைப்படுவதற்கு தன் உயிர் காப்பாற்றப்பட்டது என்று தன் தாய் அழுத்தமாக சொல்லியிருப்பாங்க. பால் மாந்துவுடன் தன் அன்பான குடும்பத்திலிருந்து பறிக்கப்பட்டு எகிப்து அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டார். எவ்வளவு மன அழுத்தமான சூழ்நிலை! நம்ம என்ன கற்றுக்கலாம்? தன் சிறு வயதிலே பெற்றோரை விட்டு பிறந்தாலும் வேறொரு புதிய வாழ்க்கை தொடங்கினாலும் ஆண்டவர் மோசோடு இருந்ததினால் அவர் இந்த மன அழுத்தத்தை தாங்கி ஜெயிக்க தேவன் உதவி செய்தார். நம்ம வாழ்க்கையிலும் ஒருவேளை குடும்ப சூழ்நிலையினாலே நம்ம மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம். ஆனாலும் மோசையுடன் இருந்த தேவன் நம் கூடயும் இருந்து அது மன அழுத்தங்களை தாங்கும் பலம் தருவார். நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இப்பொழுது எரேமியா 29:11 படிப்போம். Jérémie 29:11. இரண்டாவதாக வாலிபனாக இருந்த மோசேயின் வாழ்க்கையின் மன அழுத்தங்களை பார்ப்போம். இப்போது யாராவது எபிரேயர் 11:24-26 படிப்போம். Hébreux 11:24-26. வாலிபனாய் இருந்த மோசேயின் மனதில் ஒரு கிறிஸ் டினோசிட்டி இருந்திருக்கும். நான் யார்? பிறந்த இஸ்ரவேலனா அல்லது வளர்ந்த எகிப்தனா? இந்த குழப்பத்தின் முடிவு அவருடைய உறுதியான தீர்மானத்தில் இருந்தது. தேவனுடைய ஜனங்களோடு தன்னை இணைத்து கொண்டார். நம்ம வாழ்க்கையிலும் இந்த விதமான குழப்பங்கள் வரக்கூடும். நான் யார்? தமிழனா அல்லது பிரான்சவா? யாரால் இருந்தாலும் தேவனுடைய ஜனங்களோடு இருப்பேன் என்று உறுதியான தீர்மானம் மோசே மாதிரி நாம் இருக்கணும். அதுதான் நம்ம அடையாளம், அதுதான் நம்ம ஐடென்டிட்டி. தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் இஸ்ரேல் ஜனங்களே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு என்று உணர்ந்தார். ஒரு நாள் தன் ஜனத்தை கொடுமைப்படுத்துவது கண்டு எகிப்தனை கொலை செஞ்சிட்டார். ஆனால் தன்னுடைய ஜனங்கள் தன்னை தலைவராயிருக்கவில்லை. தன் உயிருக்கு ஆபத்து என்று அறிந்து மீதியானுக்கு ஓடி போனார். எவ்வளவு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருந்திருப்பார்!
தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியத்தை தவறவிட்டு எங்கு போவது என்று தெரியாமல் போவார். நம்ம வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் இவ்விதமான உணர்வுகளினால் நம்மும் தாக்கப்பட்டு தேவன் நமது கூட இருக்கின்றார் என்று மறந்திட வேண்டும். இப்பொழுது யாராவது சங்கீதம் 23:4 படிக்க கேட்டுக்கொள்கிறேன். Psaume 23:4. மூணாவது மோசையின் திக்கவாயு. மோசைக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. அவருக்கு திக்கவாயு. ஆதலால் அவருக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குதா? என்னால் முடியாது என்று நினைக்கிறீங்களா? தேவன் மோசைக்கிட்ட என்ன சொன்னார்? இப்பொழுது யாத்திராகமம் 4:10-12 படிப்போம். Exode 4:10-11. நமக்கிட்டேயும் தேவன் அநேக வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். நாலாவதாக மோசே இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் நடத்தி வரும் பொழுது ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளானார். இப்பொழுது என்னாகமம் 11:11-17 வரை வாசிப்போம். Nombre 11:11-17. நம்ம வாழ்க்கையிலும் அதிகமான வேலைகளினாலே, படிப்பினாலே, குடும்ப சூழ்நிலையினாலே மனசோர்வுக்கு ஆளாகலாம். இதுக்கு பர்ன்அவுட் என்று சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில் தேவன் என்ன தேவை கொடுத்தார்? தேவன் மோசேயின் பொறுப்பு 70 மூப்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அதே விதமாக அதிகமான பொறுப்பு நம்ம அழுத்தும் பொழுது நம்மை அது பங்கு வைத்து நம் மனசோர்வில் நின்று விடுதலை கிடைக்கும். ஆராய்ச்சி சொல்கிறது, நல்ல நண்பர்கள் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவும். நிறைவாக ஒரு நல்ல மன ஆரோக்கியத்திற்கு தேவனுடைய உதவி தேவைப்படுகிறது. சிறு பிராயத்தில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும், வாலிப காலத்தில் பயம் சூழ்ந்தாலும், குற்ற உணர்ச்சி நம்மை தாக்கினாலும், தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருந்தாலும், அதிகமான பொறுப்பு நல்ல மனசோர்வு அடைந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கின்றார் என்று ஒரு நாளும் மறவாது. ஆமீன். இப்பொழுது அர்ச்சனா தொடர்ந்து பேசுவார்கள். எல்லோருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இன்று நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான
ஒரு பைபிள் கதாபாத்திரத்தை பற்றி தியானிக்கப் போகிறோம். அந்த நபர் எலியா. எலியா ஒரு வலிமை மிக்க தீர்க்கதரிசி, பெரிய அற்புதங்களை செய்த விசுவாசமுள்ள ஒரு மனிதர். ஆனால் அவர் மனசோர்வு மற்றும் விரக்தியின் ஆழமான காலத்தையும் அனுபவித்தார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு எலியா எவ்வாறு சோர்வடைந்து ஊக்கமிருந்தார் என்பதை காண்கிறோம். ஆனாலும் தேவன் அவரை கைவிடவில்லை. அவருடைய கதையின் மூலம் தேவன் நம் மன ஆரோக்கியத்தை எவ்வாறு கவனித்து கொள்கிறார் என்பது பற்றி முக்கியமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்வோம். முதலாவதாக நம்ம பார்க்க போவது பெரிய வெற்றி, பெரிய மனசோர்வு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அங்கே கர்த்தரே உண்மையான தேவன் என்பதை அவர் நிரூபிக்கிறார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36-39 முடிய வசனங்களில் இங்கே கார்மெல் பர்வதத்தில் கூறியிருந்த ஆகாப் ராஜாவின் கண்களுக்கு முன்பாகவும் பகலின் தீர்க்கதரிசிகளின் கண்களுக்கு முன்பாகவும் பலிபீடத்தின் மீது வானத்திலிருந்து, அதாவது கர்த்தரிலிருந்து அக்கினி இறங்கி வந்ததன் மூலம் கர்த்தரே தேவன் என்பதை நம்பிக்கையுடன் நிரூபித்து காட்டினார், வெற்றியும் பெற்றார். இந்த வெற்றிக்கு பிறகு 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1-3 வரை எலியா செய்த எல்லாவற்றையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். ராணி யேசபேல் எலியாவை கொன்று விடுவதாக மிரட்டுகிறாள். அது எலியாவுக்கு தெரிந்தபோது அவன் பயந்து போய் பாலைவனத்திற்கு ஓடிவிடுகிறான். ஒரு நொடியில் அவன் வெற்றியிலிருந்து பயத்திற்கும், நம்பிக்கையிலிருந்து சந்தேகத்திற்கும், தைரியத்திலிருந்து விரக்திக்கும் செல்கிறான். சில சமயங்களில் நமக்கும் அப்படித்தான் நடக்கும் அல்லவா? சிறிது நேர வெளிமைக்கு பிறகு ஒரு எளிய செய்தி அல்லது ஒரு சிரமம் நம்மை வேதனையிலும் சோகத்திலும் மூழ்கிறது. இரண்டாவதாக எலியாவின் மனசோர்வு பற்றி பார்ப்போம். இது அவருக்கு மிகுந்த துயரத்தின் காலம். 1 ராஜாக்கள் 19:4 படிப்போம். Un roi 19:4. அவர் சோர்வாகவும் தனிமையாகவும் ஊக்கமிருந்தும் இருக்கிறார். அவர் மரித்து போகவும் கூட விரும்புகிறார். இது நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை காட்டுகிறது. கர்த்தர் பட்சத்தில் இருக்கும் உண்மையான மனிதர்களும் கூட மனசோர்வுள்ள காலங்களை கடந்து செல்கிறார்கள் என்பது புரிகிறது. சில நேரங்களில் நாமும் எலியாவை போல உணர்கிறோம். வாழ்க்கையில் வரும் சோதனை நேரங்களில் சோர்வடைந்து விடுகிறோம். பிரச்சனைகளால் இழுத்து செல்லப்படுகிறோம். தனிமையும் நம்பிக்கையற்ற நிலையிலும் விட்டுவிட பாருகிறோம்.
ஆனால் இப்போது கர்த்தர் அவரை எப்படி கவனித்துக் கொள்கிறார் என்பதை பார்ப்போம். மூன்றாவதாக மனசோர்வினால் முடிந்த ஆவி. ஏசியா 42:3 ஏசியா 42:3 பலனற்று விரைத்து போன எலியாவின் விசுவாச குறைவு பற்றி அங்கே கேட்கப்படவில்லை. எலியா ஏன் பயந்து ஓடி வந்தான் என்றும் அங்கே விசாரிக்கப்படவில்லை. 1 ராஜாக்கள் 19:5 ஒரு சூழச்செய்தியின் கீழ் படுத்த கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி எழுந்திட்டு போஜனம் பண்ணு என்றான். தேவன் அவனுக்கு தேவையான ஓய்வும் உணவாயும் அங்கே தருகிறார். 1 ராஜாக்கள் 19:6 அவன் விரித்து பார்க்கிறபோது இதோ தளிரில் சுரப்பட்ட அறையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமத்தில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குறித்து திரும்பி படுத்து கொண்டான். சில நேரங்களில் உடல் பராமரிப்புக்கும் தேவையான ஓய்வு மற்றும் உணவும் இருக்காமல் இருக்கும்போது நமக்கு மனசோர்வு ஏற்படுகிறது. உணவும் தூக்கமும் நமக்கு தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். நான்காவதாக பார்க்க போவது அமர்ந்த மெல்லிய சத்தம். 1 ராஜாக்கள் 19:11-12 கர்த்தர் பலத்த காற்றின் மூலம் பூமி அதிர்ச்சி அல்லது அக்கினி வாயிலாக பேசட்டும் என்று எலியா காத்திருந்தான். அங்கே கர்த்தர் கூக்குரல் இடவும் இல்லை, தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் இல்லை. மாறாக கர்த்தர் எலியா விடும் மென்மையான அமர்ந்த மெல்லிய குரலில் தன்னை வெளிப்படுத்துகிறார். நம் கூட மன சோர்வுக்கு ஆளாகும் நேரங்களில் நம் அமைதியான ஜெபத்தினால் கர்த்தரின் சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக நாம் பார்க்க போவது கர்த்தர் எலியாவை எவ்வாறு குணப்படுத்துகிறார், அதேபோல் நம்மையும் எவ்வாறு குணப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். 1 ராஜாக்கள் 19:15 அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசாகலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. இங்கே கர்த்தர் எலியாவுக்கு ஒரு புதிய வேலையை கொடுக்கிறார். எலியாவை அவனது மனசோர்வுக்குள்ளே இருந்த விட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அவனுக்காக ஒரு இலக்கை தந்து தொடரும் வரியான காரணத்தை குறிக்கிறார். ஒரு குறிக்கோளும் ஒரு வேலையும் இருக்கும்போது நமது கடினமான காலங்களையும் கறக்க உதவுகிறது. எலியாவின் வாழ்க்கையானது மன ஆரோக்கியம் பற்றி முக்கியமான பல விஷயங்களை நமக்கு காண்பிக்கிறது. முதலாவது, வாழ்வான விசுவாசிகள் கூட பலவீனாக முன்னேற முடியும். மனசோர்வு, பயம் மற்றும் ஊக்கமின்மை ஆகியவை வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். ஆகவே கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடவில்லை. இரண்டாவது, நமக்கு ஓய்வு, கவனிப்பு மற்றும் அமைதி தேவைப்படுகிறது. நல்ல உணவு, தூக்கம், ஓய்வு மற்றும் கர்த்தரின் சத்தத்தை கேட்பது நமக்கு அமைதியை கண்டறிய உதவுகிறது. மூன்றாவதாக, தேவன் எப்போதும் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் பயனற்றவர்களாகவோ அல்லது நம்பிக்கை இல்லாதவர்களாகவோ உணர்ந்தாலும் கூட தேவன் நாம் முன்னேற ஒரு காரணத்தை தருகிறார். அவர் நம்மை குணமாக்க விரும்புகிறார். நம் பலத்தை மீட்டிருக்கிறார். நமக்கு ஒரு புதிய வேலையை கொடுக்க விரும்புகிறார். இப்பொழுது ஒரு சத்திய வசனம் இப்படியாக நமக்கு போதுகிறது.
3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். நம் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஆவியிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இப்பொழுது சிபு சொல்லிக் கொடுப்பார். எல்லோருக்கும் ஒரு நாள் வாழ்த்துக்கள். இவ்வளோ நாளாக நான் பிரசங்கத்துக்கு நான் ட்ராடிக்ஷன் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு செய்தியை கொடுக்கவும் எனக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல் இன்றைக்கி விசேஷமாக நிறைய invités வந்திருக்காங்க. Je vous souhaite aussi la bienvenue pour les invités. Je suis désolé, je vais parler en tamoul, mais vous avez la traduction, donc j'espère que vous serez à l'aise. இன்றைக்கி மன ஆரோக்கியத்தை பற்றி பேச சொல்லி என்கிட்ட கேட்டுக்கொண்டார்கள். La santé mentale அதை பற்றி என்கிட்ட பேச சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். இப்போ எனக்கு முன்னாடி அபியரும் எஸ்தரும் பேசினாங்க. அவங்க எதை பற்றி பேசினாங்க? அவங்க மோசையை பற்றியும் பேசினாங்க. அதே போல் எலியாவை பற்றியும் அவங்க பேசினாங்க. இப்போ மோசையும் எலியாவை வச்சு நம்ம பார்க்கும்போது அவங்க 2 பேருமே மன அழுத்தத்திற்கு ஆளானாங்க. அவங்க 2 பேருமே மனப்பூர்வமாக அவங்க மன ரீதியாக அவங்க பல கஷ்டங்களை பட்டார்கள். அவங்க 2 பேருமே கடைசியில் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்? எதற்காக மன அழுத்தம் வந்தவுடன் இப்படி நான் செத்துடணும், நான் வாழ்றதுக்கு பதிலாக நான் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக இப்படி மன அழுத்தத்திற்கு தள்ளப்படுவார்கள் ஏன் இப்படி புகழ் ரேஜிஸ் கம்சார் ஏன் அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு கேள்வி வரலாம். தேவன் நம்மை படைத்தது வாழ்வதற்காக, சாவதற்காக கிடையாது. ஆனால் ஏதாச்சும் பிரச்சனை, ஏதாச்சும் மன அழுத்தம் வந்தவுடன் நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, நான் வாழ்றதுக்கு நான் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படிப்பட்ட சிந்தைக்கு நம்ம தள்ளப்படுகின்றோம். எதற்காக நாம் இப்படி யோசிக்கின்றோம்? எதற்காக நான் வாழ்றதுக்கு நான் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக நம்ம இப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கேள்வியை கேட்கலாம். இன்னைக்கு நான் 4 காரணங்களை சொல்ல போகின்றேன். 4 raisons principales. எதற்காக நம்ம இப்படி யோசிக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 காரணங்களை நான் சொல்ல போகின்றேன். 3 நபர்களை பற்றி நான் முக்கியமாக சொல்ல போகின்றேன் இன்னைக்கு. யோனா, எலியா, எரேமியா 3 பேர்களை பற்றி நான் இந்த வேலையிலே பேச போகின்றேன். முதல் காரணம், எதற்காக நாம் இந்த மாதிரி யோசிக்கின்றோம்? நான் வாழ்றதுக்கு நான் செத்துடலாம் அப்படின்னு ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது எதற்காக நான் இப்படி யோசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆழ்ந்த உணர்ச்சி தடுமாற்றம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஆழ்ந்த உணர்ச்சி தடுமாற்றம், bouleversement émotionnel profond அப்படி நடக்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட சிந்தை, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு வரலாம். இதில் நான் முதலாவதாக நம்ம யோனாவுடைய உதாரணத்தை எடுத்து பார்க்கும்போது அவர் கோபப்படுறார். யோனா தேவன் யோனாக்கு ஒரு விசேஷத்தை ஊழியத்தை கொடுத்தார். இனிமேல் நினிவே பட்டணத்துக்கு போயிட்டு நீ போய் சொல்லு, நினிவே பட்டணத்தில் உள்ளவங்களுக்குலாம் போய் எச்சரிப்பு கொடு, இன்னும் அழிய போகுது, அந்த நினிவே பட்டணம் அழிய போகுது, அவங்க போய் எச்சரிப்பு கொடு அப்படின்னு சொல்லிட்டு யோனாக்கு ஒரு விசேஷித்த ஊழியத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் கடைசியில் யோனா எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எப்போ இந்த நினிவே பட்டணம் எப்போ அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கும்போது தேவன் அழிக்கவில்லை, நினிவே பட்டணத்தை அழிக்கவில்லை. அழிக்காமல் நினிவே பட்டணத்தை காப்பாற்றுவதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ யோனா இங்கே சொல்லும் விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. யோனா 4 வசனம் 1-3 cela déplut fort à Jonas et il fut irrité. யோனாக்கு மிகுந்த கோபம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வாசிக்க முடியுது. தொடர்ந்து வாசிக்கும் போது, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் சாகின்றது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தினால் யோனா சொல்லும் இந்த விஷயத்தை நம்மளால் காண முடியுது. அப்போ யோனாவுக்கு ஊழியத்தை கொடுத்தார்.
தேவன் வந்து இந்த மாதிரி நான் அழிக்க போகிறேன், இப்போ அவங்களுக்கு எச்சரிப்பு கொடு அப்படின்னு சொல்லி தேவன் வந்து ஒழியத்தை கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் கடைசியில் வந்து அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொன்னவுடன் யோனாக்கு வந்து கோபம் உண்டாயிட்டு, கோபத்தினால் என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாகிறதே மேலானது அப்படின்னு சொல்லிட்டு யோனா இங்கே சொல்லும் விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நாமும் இப்படி தான் கோபத்தினால் யோசிக்காமல் பல முடிவுகளை நாம் எடுப்பதுண்டு. கோபத்தினால் நம்ம வந்து பல தப்பான விஷயங்களை, தப்பான முடிவுகளை எடுப்பதுண்டு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு வந்து ஒரு கதையை கூட நான் வந்து சொல்ல போகின்றேன். நான் மேலாண்ட நான் வேலை செய்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் வந்து மேலாண்ட டிபார்ட்மெண்ட்டில் நான் வேலை செய்கிறேன். நான் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி, வேலை செய்கிற பியூரோக்கு முன்னாடி வந்து சேந்து நதி வந்து ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக அந்த இப்போ என் பியூரோவில் வந்து ஜன்னல் வழியாக பார்க்கும்போது எனக்கு அந்த சேர்ந்து அந்த கனாறு எல்லாமே எனக்கு தெரியும் எனக்கு. இப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக அந்த ரோடு ஃபுல்லாக ப்ளொக்கேட் பண்ணிட்டாங்க, ஒரு பும்பியாகவே நிற்கிது. எதுக்காக ஃபுல்லாக பும்பிங்க நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு கதை நடந்துச்சான். ஏதோ ஒரு கதை நடந்திருக்கு. அங்கே அந்த சேர்ந்து வந்து ஒரு வண்டி எடுத்தாங்க, ஒச்சு வந்து வெளியே எடுத்தாங்க பும்பிங்க. ஏன் இப்படி நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்து கேட்கும்போது, விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு கணவனும் மனைவியும் சண்டை போட்டுருக்காங்க. சண்டை போட்டான்னா வந்து டக்குன்னு கணவன் வந்து கோபத்தில் வந்து என்ன பண்ணிட்டாரு, வண்டி எடுத்துகிட்டு நான் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, வண்டி எடுத்துகிட்டு நேராக நான் என் பியூரோ பக்கமாக வந்திருக்காரு வண்டியில் விடிய காலை 4 மணிக்கு. கோபத்தினால அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் கொண்டு போயிட்டு அந்த வண்டியை போய் சேந்தில் போய் விட்டாரு. வண்டியோடய போயிட்டு சேந்தில் போய் விழுந்துட்டாரு. சேந்தில் விழுந்துட்டு வண்டி வந்து மூழ்கிக்கிட்டே இருக்குது சேந்து நதியில். சேந்து நதி மூழ்கிக்கிட்டே இருக்கும்போது அப்போ கூட இப்போ மனைவிக்கு ஃபோன் அடிச்சு, இப்போ பார்த்தியா, இப்போ உனக்கு சந்தோஷமா, நீ கூட சண்டை போட்ட, இப்போ நான் மூழ்கிக்கிட்டே இப்போ உன்னால் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூழ்கிக்கிட்டு இருக்கும்போது மனைவிக்கு ஃபோன் அடித்து சொல்லியிருக்காரு. இப்போ சொந்த சமயத்தில் வந்து சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்து டக்குனுக்கு சிக்னல் குப்பையாயிடுச்சு. ஏன்னா தண்ணி உள்ளே புகுந்துச்சு. இப்போ வந்து விடிய காலையில் 4 மணிக்கு வந்து உடனே அவங்க மனைவி வந்து பும்பியக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி என் கணவன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே போங்க அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஒரு காலை 10 மணி போல் அந்த வண்டியை வெளியே எடுத்தாங்க, உள்ளே போனால் இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது கோபத்தினால் எடுத்த முடிவினால் இன்னைக்கு கடைசியில் என்ன ஆகிடுது, கடைசியில் அந்த மனைவியும் தனியாகிடுறாங்க, விதவை ஆகிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கூப்பிளுக்கு வந்து ஒரு குழந்தையாக இருந்துச்சு. வேணா ஃபுல்லாகவே வந்து இந்த கதை ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எங்கே பார்த்தோன்னா அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க வேணா ஃபுல்லாகவே. வந்து நம்ம பார்க்கும்போது கோபத்தினால் எடுத்த முடிவினால் கடைசியில் என்ன ஆகுது, அந்த மனிதன் ஒழுங்காக யோசித்து முடிவு எடுத்திருந்தால் கடைசியில் வந்து இன்றைக்கி வந்து மனைவியையும் பிள்ளையும் தனி விட்டுட்டு போயிருக்க மாட்டார். இன்றைக்கி கோபத்தினால் எடுத்த முடிவினால் இன்றைக்கி வந்து மனைவியையும் குழந்தையும் தனியாக விட்டுட்டு அவங்க போனதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போ கோபத்தினால் நாமும் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க தள்ளப்படலாம். ஆனால் நாம் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்துடக்கூடாது. ஆனால் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க சாத்தான் வந்து நம்மை அதிகமாக தள்ளுவான். அடுத்து பார்க்கும்போது அடுத்த உதாரணம், இது ஆழ்ந்த உணர்ச்சி தரும் ஆட்டத்திலே எஸ்தர், எனக்கு முன்னாடி வந்து பேசின எஸ்தர் வந்து பயத்தை பற்றி பேசினாள். இப்போ இந்த பயத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது எலியா வந்து பயந்து ஓடுறாரு. எலியா வந்து யாருக்கு பயந்து ஓடுறாரு, எசபேலுக்கு பயந்து ஓடுறாரு. எசபேல் வந்து என்னை சாவடிச்சிடுவா, நான் வந்து இங்கே உட்காந்துருந்தேன்னா என்னை சாவடிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எசபேலுக்கு பயந்து ஓடுறதை நம்மளால் வாசிக்க முடியுது, பார்க்க முடியுது. அப்போது இங்கே எலியா சொல்லும் விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் அல்ல என்று சொல்லுவதை நம்மளால் இங்கே வாசிக்க முடியுது. இப்போ வந்து எலியா வந்து அவரை தாழ்த்தி, என்னால் போதும், என்னால் இனிமேல் ஓட முடியாது, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ பயத்தினால் கூட, நான் ஃபஸ்ட்டு இப்போ கோபத்தை சொன்னேன், பயத்தினால் கூட நம்ம வந்து இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க, இப்படிப்பட்ட சிந்தைகள் நமக்கு கண்டிப்பாக வரலாம். அடுத்து தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இது ஆழ்ந்த உணர்ச்சி தரும் ஆட்டத்தில் 3ஆவதாக எரேமியா வந்து கவலையை பற்றி நம்ம பார்க்கும்போது அவர் வந்து அதிகமாக அழுது நம்ம வந்து இங்கே வாசிக்கும் போது புலம்பல் 2:11 வந்து கண்ணீர் சுவைகின்றதினால் என் கண்கள் பூத்து போகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. எந்த அளவுக்கு அழுகிறாங்கன்னா கண்கள் பூத்து போகின்ற அளவுக்கு அழுகின்றார். எதற்காக கண்கள் பூத்து போகின்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த இஸ்ரேல் மக்கள் வந்து இவ்வளோ கஷ்டத்தையும் இவ்வளோ அக்கிரமங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் கேட்க மாட்டீங்களே, நான் இவ்வளோ சொல்கிறேன், நான் இவ்வளோ சொல்லியும் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை நினைத்து அவர் அதிகமாக கவலைப்பட்டு கண்கள் பூத்து போகின்றது அப்படின்னு சொல்லி நம்மளால் வாசிக்க முடியுது. கண்கள் பூத்து மட்டும் போகலை, அவர் இன்னொரு விஷயக்கும் அவர் சொல்வதை நம்ம பார்க்க முடியுது. எரேமியா 20:18 வந்து என் தாயார் எனக்கு பிரேத குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூழுமாய் இருக்கத்தக்கதா கண்ணு தெரிய மட்டுந்து
கர்ப்பத்திலே நான் கொலை செய்யப்படாமல் போனதென்ன, நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழிக்கும்படி நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டதென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து எரேமியா வந்து எதனால இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கின்றார்? கவலைப்படுறதுனால எரேமியா வந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வது நம்மளால் வாசிக்க முடியுது. அப்போ கவலையினாலும் கூட இப்படிப்பட்ட சிந்தை நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வாசிக்க முடியுது. ஆனால் இந்த எரேமியா விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது எரேமியா 1:5 நம்ம வந்து எடுத்து வாசிக்கும் போது தேவன் வந்து எரேமியாவுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். எரேமியா 1:5 நம்ம வாசிக்கும் போது, நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து எரேமியா கிட்ட சொல்லும் விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ எரேமியாவுக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், ஒரு சித்தத்தை வைத்திருந்தால். ஆனால் கடைசியாக எரேமியா வந்து எப்படிப்பட்ட வார்த்தை இங்கே சொல்கின்றார்? தேவன் வந்து எரேமியாவுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். உன்னை நான் வந்து ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக நான் நியமிக்க போகின்றேன் சொல்லிட்டு தேவன் வந்து ஒரு பிளான் வச்சிருந்தார். ஆனால் எரேமியா வந்து அதிகமாக கவலைப்படுவதினால் தேவனோட சித்தத்துக்கு மாறாக, நான் எதுக்காக நான் பிறந்தேன், நான் பிறக்காமலே நான் இருந்திருக்கலாமே, இந்த ஜனங்க பண்ணுற கஷ்டத்தை பார்க்கத்தானே இந்த உலகத்துக்கு நான் வந்தேனா, நான் எதுக்காக நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வைத்திருந்த திட்டத்துக்கு மாறாக எரேமியா வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ சில வேளைகளிலே நம்ம ஆழ்ந்த உணர்ச்சி தருமாற்றத்திலே நம்ம தள்ளப்படும் போது நாமளும் வந்து இப்படி வந்து தேவனோட சித்தத்துக்கு மாறாக சில விஷயங்களை நினைக்க தள்ளப்படலாம். இப்போ நம்ம அப்படி யோசிக்கக்கூடாது. இதுதான் நம்ம வந்து முக்கியமாக இதில் நம்ம கற்றுக்கிற விஷயம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு முதல் காரணத்தை நான் சொல்லிட்டேன். அப்போ வந்து கோபம், பயம், கவலை, ஸ்ட்ரெஸ், சுஃப்ரன்ஸ், கஷ்டம், அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படும் போது எனக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது முதல் பாயிண்ட், முதல் காரணம். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அந்த பியூசமோ ஃபிசிக், ரெண்டாவது காரணம் எதற்காக இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாவது காரணம் அந்த பியூசமோ ஃபிசிக், உடல் சோர்வு. நம்ம பார்க்கும்போது நான் பேசுனது யோனா, எலியா, எரேமியா பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ யோனாவை பற்றி நம்ம பார்க்கும்போது நினைவு வந்து ஒன்றும் சின்ன ஊர் கிடையாது. நினைவு வந்து சிப்பாபாரி. நினைவு வந்து எவ்வளோ பெரிய ஊர்னா வந்து 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா 3 நாள் தேவைப்படும் அது ஃபுல்லாக, அந்த நினைவு ஃபுல்லாக நடக்க. ஆனால் யோனா வந்து 3 நாள் நடக்கலை, ஒரு நாள் தான் நடந்தார். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. அப்போது யோனா வந்து இங்கே இஃபே அந்த எஃபார் ஃபிசிக். யோனா நடக்காரு, எங்கள் ஒருத்தவங்க போய் சொல்கிறாரு, ஜனங்களே மனம் திரும்புங்க, ஜனங்களே எப்படின்னா பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிப்பு கொடுப்பதை அவர் அதிகமாக சத்தம் போட்டும் சொல்கிறாரு. அதிகமாக அந்த ஒரு நாள் ஃபுல்லாக பிரயாணம் பண்ணுவதை நம்மளால் வாசிக்க முடியுது. தொடர்ந்து எலியா பார்க்கும்போது எலியா வந்து போதும் கரெக்டாகவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக நம்ம வாசிக்க முடியுது. Il alla dans le désert où après une journée de marche, ஒரு நாள் பிரயாணம் போய் இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நடக்காரு, ஒரு நாள் பிரயாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த விஷயத்தை சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ அவங்களும் வந்து உடல் சோர்வினால் ஒருபட்ட விஷயத்தை சொல்வதை நம்மளால் பார்க்க முடியுது. மூன்றாவதாக எரேமியா பற்றி நான் சொன்னேன். எரேமியா பற்றி நம்ம பார்க்கும்போது car toutes les fois que je parle il faut que je crie, நான் பேசின முதல் கொண்டே கதறுகின்றேன், கொடுமை என்றும் பால் கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அவர் எப்போ போனால் பேசினாரோ அப்போ போனால் சத்தமிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. இல்லையா அந்த எஃபோர்ட் ஃபிசிக் இங்கே வந்து உடல் சோர்வு அடைவதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ வந்து நான் எப்போ போனால் நான் பேசணும், அப்போ போனால் நான் கத்த வேண்டியதாக இருக்குது, ஏன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்? அவங்க இப்படி இன்னும் நான் சாகிறது மேலு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு உடல் சோர்வு இருந்தது நம்மளால் பார்க்க முடியுது. இது எலமெண்ட் ஒரு கொட்டேஷன், எலமெண்ட் ஒரு சிட்டாசியம் வந்து உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன். ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தும் விஷயங்கள் சரீரபூர்வமாக மட்டும் நம்மை பலவீனப்படுத்தாமல் மன ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பலவீனப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லிட்டு எலனோய்க்கு வந்து சுகப்படுத்தும் ஊழியம் le ministère de la guérison பக்கம் 128 நமக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்கின்றார்கள். இப்போ எலன் வைட் வந்து சொல்லும் இந்த விஷயத்தை வைத்து நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். என்ன விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றால் ஃபிசிக், மென்டல், ஸ்பிரிச்சுவல். நம்ம உடலில் உள்ள இந்த சரீரம், மனம், ஆன்மீகம், இந்த 3 விஷயமே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. உடல் பூர்வமாக உடல் சரீரம் சோர்வடைந்தால் கண்டிப்பாக மனமும் சோர்வடையும்.
மனம் சோர்வடைந்தால் ஆன்மீக விஷயத்திலும் நமக்கு கண்டிப்பாக சோர்வு ஏற்படும். இப்போ நம்ம இறைமையை பற்றி நம்ம பார்த்தோம். இறைமையை வந்து அதிகமாக சத்தம் போட்டு அதிகமாக கத்துறாரு, ஜனங்களை எல்லாம் மனத்துக்குமாங்கன்னு சொல்லிட்டு. அவர் அதிகமாக கத்தி உடல் சரீர விஷயத்தில் அவர் சோர்ந்து போயிட்டாரு. சரீரபூர்வமாக அவர் சோர்வடைந்தனால மனப்பூர்வமாகவும் மன ரீதியாகவும் அவர் சோர்வடைகின்றார். சோர்வடைந்து அதிகமாக அழுவார். கண்கள் பூத்து போகின்ற அளவுக்கு அவர் அதிகமாக அழுவதை நம்மால் பார்க்க முடியுது. அதிகமாக கண்கள் பூத்து போகின்ற அளவுக்கு அழுது மனம் அடையும் நிலைமைக்கு தள்ளப்படும் போது இறைவன் வந்து தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக சில விஷயங்களை சொல்வதை நம்ம பார்த்தோம். அப்போ வந்து சரீரம், மனம், ஆன்மீகம், இது 3 விஷயமே ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போ இங்கே நம்ம santé mentale அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே அவங்க எழுதி ஒட்டி வச்சிருக்கோம். Il n'y a pas de santé mentale sans santé physique et sans santé spirituelle. நல்ல மன ஆரோக்கியமாக நம்ம வாழ ஆசைப்பட்டால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சரீரபூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் நம்ம வந்து ஒழுங்காக ஹெல்த்தியாக நம்ம வாழ வேண்டியது, ஆரோக்கியமாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சரி, இப்போ கண்டிப்பாக ஒரு கேள்வி நமக்கு வரும். சரி, ஓகே, இப்போ நம்ம ஒழுங்காக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கேள்வியை நாம் கேட்கலாம். இதையும் வந்து எலன் ஒயிட் வந்து இப்படி இப்போ இதுக்கு பதில் சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருக்கலாம். நியூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து எலன் ஒயிட் சொல்கிறாங்க அவங்க புஸ்தகத்தில். நியூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும்போது தமிழில் சொல்ல போனால் புதிய துவக்கம், நுவோதேப்பா. இது எலன் ஒயிட் சொல்கிற விஷயம், நானாக சொல்கிற விஷயம் கிடையாது. எலன் ஒயிட் அவங்க புத்தகங்களே சொல்லும் விஷயம் புதிய துவக்கம். நம்ம ஒழுங்காக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக, அதாவது சரீரபூர்வமாக மனப்பூர்வமாக அதுபோல் ஆன்மீகபூர்வமாகவும் நம்ம வந்து ஹெல்த்தியாக வாழணும்னா இந்த நியூ ஸ்டார்ட், இந்த புதிய துவக்கத்தை நம்ம வந்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. நியூ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு என்னன்னா நியூட்ரிஷன், உணவு. ஒழுங்காக சாப்பிடணும். ஒழுங்கான சாப்பாடை சாப்பிட்டா சரீரபூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் என்னால் நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும். நம்ம அதிகமாக சொல்லும் விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம், யூ ஆர் வாட் யூ ஹீட். நீ என்ன சாப்பிட்றியோ அப்படி தான் நீ செயல்படுற, அப்படி தான் நீ இருப்ப. இப்போ நம்ம அதிகமாக வந்து அதிகமாக வந்து சாப்பிட்டுட்டோம்னா மிருகத்தனமாக தான் நம்ம வந்து பழகும், மிருகத்தனமாக தான் நம்ம வாழ்வோம். இப்போ ஒழுங்கான சாப்பாடை நம்ம வந்து சாப்பிட வேண்டியது அவசியம். 2வதாக பார்க்கும்போது எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. நம்ம உடம்பை நம்ம ஹெல்த்தியாக நம்ம வச்சுக்கணும்னா அதுக்கு ஒழுங்கான உடற்பயிற்சி நம்ம செய்ய வேண்டியது அவசியம். சும்மா நடப்பது கூட, வாக்கிங் போகிறது கூட ஒரு நல்ல எக்ஸசைஸ் தான். அடுத்தது வாட்டர், தண்ணி நம்ம ஒழுங்காக குடிப்பதினால் நம்ம வந்து ஹெல்த்தியாக வாழ முடியும். தண்ணி வந்து உடலுக்கு மட்டும் கிடையாது, மூளைக்கும் வந்து ஒழுங்காக வேலை செய்வதற்கு உதவுகின்றது. தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது சன்லைட், சூரிய ஒளி வந்து நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லை, தோலுக்கு மட்டும் கிடையாது. நம்ம சூரியனை பார்க்கும்போது, சூரிய வெளிச்சத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து அது மனப்பூர்வமாகவும் மன ரீதியாகவும் நமக்கு சந்தோஷத்தை அது கொடுக்கின்றது. இப்போ வந்து எவ்வளோ பேர், இப்போ நீங்கள் எல்லாம் ஈவராக நம்ம உட்காந்துட்டு இருந்தோம், ஈவராக நம்ம சூரிய வெளிச்சத்தை நம்ம பார்க்கல. இப்போ சூரிய வெளிச்சத்தை பார்த்தோம்னா வெளியே போகணுன்னா நமக்கு ஒரு ஆசை வந்துடுது இல்லை? எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா அந்த ஆசை? இப்போ வீட்டில் உட்காந்துருக்கீங்க ஃபுல்லாக, நானே வந்து என் பியூரோவில் உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து ஃபுல்லாக தொம்பேத்து அது இதுன்னு உட்காந்துட்டு என்ன இது சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும். ஆனால் வந்து இப்போ சூரிய வெளிச்சம் வந்தோம்னா வெளியே போகணும், வெளியே போயிட்டு ஏதாச்சும் தீர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒத்தமச்சிக்கும் அது சந்தோஷத்தை கொண்டு வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ சூரிய ஒளி என்பது வந்து சும்மா சாதாரணமாக வந்து நம்ம இறங்கி போட்டுருக்கூடாது. சூரிய ஒளி என்பது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம், நம்ம ஆரோக்கியமாக வாழ முக்கியமாக செயல்படுகின்றது. தொடர்ந்து பார்க்கும்போது டெம்பரன்ஸ், இச்சையடக்கம். சும்மா வாங்குறதெல்லாம் நம்ம வாங்கி சும்மா பார்க்கறதெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, எல்லாத்தையும் நான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் கடைசியில் நாற்றம் ஊற்றி போகணும். அதை நம்ம ஒழுங்காக நம்ம வந்து நம்ம உடம்பு ஒழுங்காக பார்த்துக்க நம்ம ஆசைப்பட்டால் இச்சை அடக்கமாக நம்ம வாழ நம்ம தீர்மானிக்க வேண்டும். அடுத்தது காற்று, நல்ல சுத்தமான காற்று. இப்போ இந்த காலத்தில் வந்து சுத்தமான காற்று நமக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எங்கேயுமே பொல்யூஷன் உள்ள காற்றை தான் நமக்கு இருக்குது. ஆனால் காட்டுக்கு போகும்போது இல்லைன்னா ஏதாச்சும் பீச் பக்கம் போகும்போது நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும். இப்போ எவ்வளோக்கு நம்ம சுத்தமான காற்றை சுவாசிக்கிறோமோ அவ்வளோ நம்ம ஆரோக்கியமாகவும், அதாவது சரீரபூர்வமாகவும் மனப்பூர்வமாகவும் ஆன்மீகபூர்வமாகவும் நம்மளால் வந்து ஹெல்த்தியாக வாழ முடியும். ஓய்வு. இன்னைக்கு ஓய்வு நாள், இன்னைக்கெல்லாம் சபைக்கு வந்துட்டோம். ஆனால் வந்து ஓய்வுன்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரமாச்சும் நம்ம ஒழுங்காக தூங்கணும். ஒழுங்காக தூங்கினா தான் உடலும் ஒழுங்காக வேலை செய்யும், நம்ம உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும், மூளையும் ஒழுங்காக வேலை செய்யும், நம்மளால் ஒழுங்காக யோசிக்கவும் முடியும், தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளால் நடக்கவும் முடியும். கடைசியாக ட்ரஸ்ட் இன் காட், தேவனில் விசுவாசம். தேவனில் விசுவாசம் வைப்பதினால் எந்த பிரச்சனை வந்தாலும்
கடவுள் எனக்கு இருக்காரு, கடவுள் என்னை பலப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கும். அப்போ வந்து எனக்கு மனப்பூர்வமாகவும் உடல்பூர்வமாகவும் சரீரபூர்வமாகவும் என்னால் வந்து ஒழுங்காக வாழ முடியும். இப்போ இந்த நியூ ஸ்டார்ட் ப்ரோக்ராம் படி நம்ம வாழ்வது மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த புதிய துவக்கத்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இந்த நியூ ஸ்டார்ட் ப்ரோக்ராமில் கூட நம்ம பார்க்கும்போது இதில் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஃபிசிக், மென்டல், ஸ்பிரிச்சுவல் இது மூன்றுமே இணைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டு சொல்கிற இந்த நியூ ஸ்டார்ட் ப்ரோக்ராமில் கூட நம்மளால் பார்த்து புரிந்து கொள்ள முடியுது. இன்றைக்குள்ள ஜனங்க வந்து அவங்க உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கிறது கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம பவுல் வந்து சொல்வது போல 1 கொரிந்தியர் 15:32 சொல்வது போல mangeons et buvons car demain nous mourrons. புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள ஜனங்க வந்து இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்வோம், இஷ்டப்படி நம்ம வாழ்வோம், இஷ்டப்படி சாப்பிடுவோம், இஷ்டப்படி குடிப்போம், நாளைக்கு நம்ம எல்லாம் செத்துருவோம், என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட ஒரு மன சிந்தை உள்ள ஜனங்களாகத்தான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து உடலை நம்ம வந்து பார்த்துக்க எலெனா ஒயிட் வந்து நமக்கு எவ்வளோ கடவுள் எலெனா ஒயிட் மூலமாக நமக்கு எவ்வளோ உபதேசங்களை கொடுத்திருக்கின்றார். இதை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து போஜனப்படுத்திக் கொள்வது மிக அவசியமாக இருக்கின்றது. இப்படியாக நம்ம மற்றவங்களுக்கு சாட்சியாகவும் நமக்கு வாழ ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. உலகத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது சரீரபூர்வமாக யாருமே அவங்க உடம்பு ஒழுங்காக பார்த்துக்க மாட்டாங்க. சும்மா இஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீக விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஜனங்க வந்து அதிகமாக கடவுள் நம்பிக்கை இல்லாத ஜனங்களாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே கடவுள் வச்சு எல்லாம் கேட்டுக்கு தான் பண்ணுவாங்க, எல்லாம் ஃபன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையை சொல்ல போனால். ஆனால் வந்து நிஜமாலே தேவன் இருக்கின்றார், தேவன் ரட்சிப்பார், தேவன் மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். இன்றைக்கி தேவன் நம்பிக்கை இல்லாத ஜனங்க தான் இந்த உலகத்தில் அதிகமாக காணப்படுகின்றார்கள். அதே போல் அஸ்பே மொத்தால் உலகத்தில் நம்ம பார்க்கும்போது மனப்பூர்வமாக நம்ம பார்க்கும்போது ஜனங்கள் அதிகமாக மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றார்கள். ஆளாகி மன அழுத்தம் மட்டும் இல்லை, டிப்ரெஷன் மட்டும் இல்லை, ஜனங்கள் அதிகமாக சூசைடும் பண்ணிக்கிறாங்க. இப்போ இங்கே எவ்வளோ பேர் தான் இருக்கீங்க? நீங்கள் தான் இருக்கீங்க தானே? இப்போ நீங்கள் தான் இருக்கும்போது எவ்வளோ தடவை வந்து ஆக்சிடென்ட் பர்சன் சொல்லிட்டு தான் அரைத்து பண்ணியிருக்காங்க. அப்பப்போ வந்து ட்ரெயின் எடுக்கும்போது அங்கங்கே வந்து அடிக்கடி நம்ம பார்க்குது, அதுவும் அடிக்கடி அதையில் தான் நடக்குது. அடிக்கடி வந்து நம்ம பார்க்கும்போது தான் அந்த அரைத்தை பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா சூசைட். இப்போ இன்றைக்கி வந்து அதிகமாக சூசைட் பண்ணிக்கிறதும் அதிகமாக நடப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. எதற்காக? ஏன்னா வந்து ஜனங்கள் அதிகமாக மன அழுத்தத்திற்கு தள்ளப்படுகின்றார்கள். நான் வந்து இங்கே சில ஷீப்புங்களை அவங்களுக்கு எடுத்து நான் காட்டியிருக்கேன். அதிகமாக சில ஜோனே de la jeunesse வந்து பார்க்கும்போது அதிகமாக வந்து ஜேர்னுங்க வந்து இதனால் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எதனால் சாகிறாங்கன்னா deuxième cause de mortalité suicide. réserve அரசியல் deuxième cause de mortalité வந்து suicide அப்படின்னு சொல்லிட்டு OMS வந்து நமக்கு வந்து சில ஷிஃப்ட்களை கொடுக்குறாங்க. 40 செகண்டுக்கு ஒரு தற்கொலை இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு 40 செகண்டும் இந்த உலகத்தில் ஒரு தற்கொலை நடப்பதை நம்மளால் காண முடியுது. எதற்காக? ஏன்னா யாருமே வந்து அவங்க உடம்பு ஒழுங்காக பார்த்துக்க மாட்டுறாங்க. யாரும் அவங்க உடம்பு ஒழுங்காக பார்த்துக்க மாட்டுறாங்க. குடிப்போம், புசிப்போம், நாளைக்கு சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்வதனால் இன்னைக்கு வந்து சூசைட் என்பது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே சூசைட், ஏதாச்சும் தலைவலி ஏதாச்சும்னா உடனே சூசைட், எனக்கு ஏதாச்சும் என்னால் இந்த சமாளிக்க முடியாத பிரச்சனைனா உடனே சூசைட். சூசைட் என்பது வந்து ரொம்ப எளிதான ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமாக ஆகிவிட்டது இன்றைய காலத்தில். ஆனால் வந்து நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நம்ம வாழக்கூடாது. தேவன் வந்து நமக்கு பல உபதேசங்களை கொடுத்திருக்கின்றார். இந்த எலெனா ஒயிட் மூலமாக, இந்த நியூ ஸ்டார்ட் விஷயங்கள் மூலமாக நமக்கு பல நல்ல செய்திகளை கொடுத்திருக்கின்றார். இதன்படி நம்ம வாழ நம்ம பிரயாசப்பட வேண்டியது அவசியம். ஓகே, நான் 2 காரணத்தை சொல்லிட்டேன். முதலாவதாக ஆழ்ந்த உணர்ச்சி தருமாற்றம், 2வதாக உடல் சோர்வு. இப்போ 3வது காரணத்தை நம்ம பார்ப்போம். மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள். மேற்கொள்ள முடியாத பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது எலியா, யோனா, எரேமியா இவங்கெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் அவங்களால அதை வந்து நேருக்கு நேரம் வந்து அதை சந்திக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகளாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இத்தனைக்கும் எலியா விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது எஸ்தர் கூட வந்து சொன்னால் இந்த அரராத் மலை மேலே வந்து எலியா வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். பாகால் தெய்வம் வந்து பொய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அற்புதத்தையும் கர்மேல் மலை அரராத்னு சொல்லிட்டேன். கர்மேல் மலை மேலே வந்து தேவன் வந்து ஒரு பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டினார். ஆனால் அதை பார்த்தும் எலியா வந்து பயந்து ஓடுறாரு. தேவன் வந்து எவ்வளோ பெரிய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய அதிசயத்தின் மூலமாக காட்டியும்
எலியா வந்து அதை பற்றி நினைத்து பார்க்காமல் எசபேலுக்கு பயந்து வனாந்தரத்தில் ஓடுவதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பிரச்சனைகள் வரும், ஆனால் எதுக்காக பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் நமக்கு. இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 12:7 தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. பிரச்சனைகளை அனுமதிப்பது தேவன் வந்து நம்மை சோர்வடைய வைப்பதற்காக கிடையாது. தேவன் நம்மை சிட்சித்து நடத்தும் தேவனாக அவர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. தொடர்ந்து எலன் ஒயிட் சொல்லும் இந்த விஷயத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை நான் இது உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். எலன் ஒயிட் வந்து இப்படி பட்ட விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் அந்த புஸ்தகத்திலே இந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வாசிக்கிறீங்களா? செய்கிறார். இப்போ நம்ம இங்கே பார்க்கும்போது தேவன் நம்ம விசுவாசத்தை சோதிக்கும் தேவனாக அவர் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அப்போ இதுக்காகவும் பிரச்சனைகள் அனுமதிக்கப்படுகின்றன. பிரச்சனையை அனுமதிப்பது சும்மா தேவன் வந்து ஒரு ஃபன்னுக்காக வந்து அனுமதிக்கல பிரச்சனையை. தேவன் பிரச்சனைகளை அனுமதிப்பது, நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பது வந்து நமது விசுவாசத்தை பலப்படுத்தவும் தேவன் மீது நம்ம வைத்திருக்கும் நம்பிக்கையை இன்னும் அதிகமாக பலப்படுத்தவும் தான் தேவன் நமது வாழ்க்கையிலே பிரச்சனைகளை அனுமதிக்கின்றார். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது எப்படி அதை சமாளிக்கின்றோம்? பிரச்சனை வந்தோன்னா எலியாவை போலவும் மோசையை போலவும் ஐயோ தேவனே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி யோசிக்கிறோமா? இல்லைன்னா பிரச்சனை வந்தோன்னா ஓகே தேவன் இந்த பிரச்சனையை அனுமதிச்சாங்கன்னா அது என் நன்மைக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படிப்பட்டவனாக நான் யோசிக்கின்றேனா? கேட்க வேண்டிய கேள்வியாக இது இருக்கின்றது. அதே போல் நம்ம பார்க்கும்போது எலியா, மோசே, எரேமியா, யோனா இவங்கெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனால் பிரச்சனைகள் வந்தும் தேவன் ஒரு வழியை காட்டினார். எலியா வந்து அங்கே போய் அந்த கொகையில் போயிட்டு உக்காந்துட்டுருக்காரு, மறைஞ்சிக்கிட்டு பயந்துக்கிட்டு போய் உக்காந்துட்டுருக்காரு. ஆனால் தேவன் வந்து என்ன பண்ணார்? தேவன் வந்துட்டு பயங்கரமான பூகம்பம் அது இதுன்னு எல்லாம் பண்ணி காட்டி நான் எசபேலை விட நான் உண்மையான தேவன், எசபேலை விட நான் பலமுள்ள தெய்வன் அப்படின்னு சொல்லிட்டு எலியாவுக்கு காட்டி எலியாவுக்கு ஒன்று ஊழிய பணியை கொடுத்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் நம்மை கைவிடுறது கிடையாது. பிரச்சனைகளை அனுமதிப்பது நமது நன்மைக்காகத்தான், நம்மை பலப்படுத்தவும் நம்ம விசுவாசத்தை பலப்படுத்தாதான் தேவன் பிரச்சனைகளை அனுமதிக்கின்றார். ஆனால் பிரச்சனைகளை அனுமதிப்பது மட்டும் இல்லாமல் பிரச்சனையிலிருந்து வெளியே வரும் தேவன் நமக்கு வழியை காட்டுகின்றார். இதுதான் நம்ம வந்து சங்கீதம் 34:19 நம்ம வாசிக்கின்றோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க முடியுது. பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் பிரச்சனைகள் வந்தோம்னா ஐயோ என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நினைக்காம என் தேவன் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டியது அவசியம். பிரச்சனைகள் நம்ம நீதிமான்கள், தேவனை நம்புகின்றோம், விசுவாசிக்கின்றோம். பிரச்சனைகள் வரும்போது நான் வந்து அதை ஒழுங்காக சமாளிக்க நான் வந்து தேவனிடம் நான் கேட்க வேண்டும். தேவன் பிரச்சனையை அனுமதித்தால் உடனே நான் மனப்பூர்வமாக மொத்தமாக நான் வந்து உடனே நான் சோர்வடையக்கூடாது. சோர்வடைந்து ஐயோ என்னால் முடியாது, என்னால் சூசைட் பண்ணிக்கிறேன், ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி யோசிக்காமல் தேவன் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உள்ளவனாக நான் வாழ வேண்டியது அவசியம். இப்படி நான் யோசிப்பதினாலும் இப்படி நான் செயல்படுவதினாலும் j'aurai une bonne santé mentale, மனப்பூர்வமாக நான் நல்லா ஆரோக்கியமாக வாழ தேவன் எனக்கு உதவி செய்வார். 3 ரேசன் சொல்லிட்டேன், நான் பியன்ட்டு முடிக்க போகிறேன், யாரும் தூங்கிடாதீங்க. 4வது ரேசன் எதுனா தனித்துவத்தை நோக்கி செல்லும் உலகம் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும் விஷயம், கேட்கும் விஷயம் எல்லாமே வந்து தனித்துவத்தை முன்வைக்கும் விஷயங்களாக காணப்படுகின்றது. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது மை லைஃப் மை ரூல்ஸ், என் வாழ்க்கை என் திட்டங்கள் நான் முடிவு பண்ணுறது தான், நான் இஷ்டப்படி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. சாத்தான் வந்து எப்படி ஜனங்களை, இந்த உலகத்தின் ஜனங்களை வந்து தள்ளி கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளை பற்றியே ஃபோக்கஸ் பண்ணிக்க சாத்தான் நம்ம தள்ளுகின்றான். நீனு உன்னால் முடியும், உன்னால் செய்ய முடியும், நீனு. இப்போ நானே என்னக்குள்ளே கொஞ்சம் renferme sur moi-même. இப்போ நான் என்னால் ஒரு பிரச்சனையை மேற்கொள்ள முடியல, என்னால் ஒரு விஷயத்தை என்னால் வந்து ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் என்ன ஆகிடுது, நான் வேஸ்ட்டு. ஏன்னா நீனு சொல்லிட்டு சாத்தான் வந்து நம்மளை பற்றியே நம்மளை யோசிக்க விரும்புகின்றான். ஆனால் வந்து தேவன் வந்து நமக்காக காத்து கொண்டு இருக்கின்றார். எல்லா விஷயத்தையும் தனியாக செய்ய நமக்கு வந்து பலன் கிடையாது.
தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நீன்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி நம்மளை இதான் சாத்தம் ஒரு டெக்னிக் இந்த உலகத்தில் வந்து நீன்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி நம்ம மூடிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை ஜெயிக்க முடியல, ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது நான் வேஸ்ட்டு, என்னால் இது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நானே வந்து என்னை தாழ்த்தி என்னை எடை போட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. ஆனால் தேவன் வந்து இங்கே வீட்டு மூலமாக சொல்லும் விஷயத்தை நம்ம வாசிக்கும் போது நீங்கள் வாசிங்க. பலங்களினால் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சவுப்பில் நான் போட்டிருக்கேன், நமது சொந்த பலங்களினால் தேவன் நம்மை போராட சொல்லவில்லை. நம்ம தனியாக எல்லாத்தையும் நம்ம போராடி ஜெயிக்க முடியாது. தேவனுடைய பலம் நமக்கு, தேவனுடைய ஒத்தாசை நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுகின்றது. நமது ஆத்மாவிற்கும் உடலுக்கும் வாரமாக இருக்கும் பிரச்சனைகளை நீக்க அவர் காத்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும். ஆனால் நீதிமான்களுக்கு நம்ம வாசித்தபடி சங்கீதம் 34:19 வாசித்தபடி பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும். ஆனால் தேவன் அவைகளிலிருந்து விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தபடி தேவன் நமது பிரச்சனைகளிலிருந்து நம்ம விடுதலையாக்க அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அவர் சித்தம் உள்ளவர்களாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இப்போ நமக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம், எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பிரச்சனைகள் வந்தாலும் நான் வந்து தனித்துவமாக இல்லாமல் ஏன் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பிரச்சனையை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் தலையை தூக்கி எனக்காக காத்து கொண்டிருக்க அந்த தெய்வனை நான் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நான் என் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் தலையை குந்திஞ்சிக்கிட்டு என் பிரச்சனையை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டேன்னா எனக்காக காத்து கொண்டிருக்கும் அந்த தெய்வனை நான் பார்க்க மாட்டேன். என் தேவன் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். பிரச்சனைகள் அநேகமாக இருக்கலாம், என் மன ஆரோக்கியத்தை சோர்வடையும் பிரச்சனைகள் அநேகமாக இருக்கலாம். ஆனால் என் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் என் பிரச்சனையை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டேன்னா கடைசியில் எனக்காக காத்து கொண்டிருக்கும் என்னை விடுதலை பண்ண தேவன் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அந்த காத்து கொண்டிருக்கும் அந்த தேவனை நான் நோக்கி பார்க்க மாட்டேன். அப்போ கண்களை ஏறெடுத்து தேவனை பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. கடைசியாக இந்த செய்தியை முடிக்கும் வண்ணமாக நான் வந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன். இந்த வசனம் தான் நான் வந்து நம்ம தேவ செய்திக்கு முன்பாக வேத வாசிப்பிலே நம்ம வாசித்தோம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாசிப்பதை பார்க்க முடியுது. இப்போ பேதுரு வந்து இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்கின்றார். பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும். ஆனால் பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும்போது நான் வந்து உடனே வந்து எலியாவை போலவும் யோனாவை போலவும் எரேமியா போலவும் நான் எதுக்காக வாழணும், நான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணது பார்த்தா நான் செத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி யோசிக்காமல் பிரச்சனைகள் வந்தாலும் அது ஏன் நன்மைக்காகத்தான், என் தேவன் இதை அனுமதித்தால் அது ஏன் நன்மைக்காகத்தான், என் விசுவாசத்தை பலப்படுத்தான் இந்த பிரச்சனையை தேவன் அனுமதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி யோசித்து கண்டிப்பாக இந்த பிரச்சனையை அனுமதித்த தேவன் இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கவும் எனக்கு வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. அதே போல் வந்து நம்ம வந்து இந்த உலகத்தின் ஜனங்கள் வந்து பல தப்பான முடிவுகளை எடுக்கலாம். அதெல்லாம் நம்ம பார்த்து கூட நம்ம டிஸ்டர்ப் ஆகலாம். ஆனால் நம்ம ஒழுங்கான ஒரு சொந்த மொத்தால் ஒழுங்கான ஒரு மன ஆரோக்கியம் உள்ளவர்களாக நம்ம வாழ ஆசைப்பட்டால் நம்ம தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். நம்ம வாசித்தது போல பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும். ஆனால் தேவன் அவைகளிலிருந்து விடுதலையாக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கின்றார். அப்போ நம்ம பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சனை மட்டும் நம்ம பார்க்காம கண்களை ஏறெடுத்து தேவனை நோக்கி பார்க்கும். தேவன் கண்டிப்பாக நமக்கு பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர உதவி செய்வார். பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர மட்டும் இல்லாமல் நல்ல மன ஆரோக்கியம் உள்ளவர்களாக வாழவும், நல்ல உடல் ஆரோக்கியம் அதே போல் ஆன்மீக ஆரோக்கியமாகவும் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வார். இதுவே இன்றைய செய்தி. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.